Long years ago, we made a tryst with destiny, and now the time comes when we shall redeem our pledge. At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. 1947, an unforgettable year that witnessed the birth of India's freedom. Also unforgettable because it was the year of birth of Sri Chidambaranathan. The father of differently abled and socially marginalized people. Sri Chidambaranathan was born in a small town called Ramanathapuram in the southern part of Tamil Nadu. At the early age of 2, a polio attack left Chidambaranathan with severe disability of both his legs. பிறக்கும்போது நல்ல குழந்தையாக தான் பிறந்தார். ஆனால் போலியோ அட்டாக்னால தான் அவருக்கு ஊனமுற்றவராக மாறுறாரு. என்னுடைய தகப்பனார் ஆர்மியில் பணியாற்றியதுனால சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்க ஏஎம்சியில் இருந்தாங்க. இவருக்கு இந்த போலியோ அட்டாக்குலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிற கொஞ்சம் மருத்துவம் பார்க்கலாமான்னு சொல்லி அவரை எங்களுடைய வீடு அங்கே குவார்ட்டர்ஸில் இருந்திருக்கிறது. அந்த சமயத்தில் அங்கே எடுத்து சென்றிருக்கிறார். அவர் காலை எதுவும் சரி பண்ணலாமா அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலத்தில் அது பழிக்கவில்லை. Unable to walk, he watched in silent agony his siblings and other children go to school. Seeing his plight, his parents admitted him in school. They took turns to carry him to school. But as he grew older and heavier, it became quite challenging for them. Unwilling to be a burden to them, he taught himself to walk using 2 sticks. It was sheer determination that carried him over 10 kilometers of rough and hostile terrain every day. யாராவது கொண்டு போய் விடணும், யாராவது கொண்டு போய் திரும்பவும் அழைச்சிட்டு வரணும். அவராக போக முடியாது, வர முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் அப்புறம் பின்னாடி அவர் இந்த கட்டை வச்சு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அவரே நடந்து போகக்கூடிய வாய்ப்பு. He flourished in school, not only in academics but also in creative arts, sports, etc. Awards for his poems and essays kept flowing in steadily. He was unbeatable in swimming and even seasoned swimmers were no match for him. நீச்சல் அடிக்கிறத பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஒரு காலை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் நீச்சல் அடித்து போவார். இங்கே நொச்சுவேல் ஊரணி என்ற ஊரணி தான் எல்லாரும் குளிக்கிற இடம். அதில் ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அந்த சுவர் கட்டை மேலே ஏறிக்கிட்டு குதிப்பார். குதித்து நீச்சல் அடித்து நடுவில் மையமண்டபம் ஒன்று இருக்கும். அந்த மையமண்டபம் வரைக்கும் போவார். சாதாரணமாக நல்ல கைகால் இருக்கிற ஆளுகளே போயிட்டு வந்தால் கைகாலெலாம் அசந்துடும். இவர் போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு திரும்பி வருவார். ஆக அவ்வளவு வலிமை பெற்றது. அவருடைய கைகள் மிக வலிமையானது. Topping the school in board exams, he blossomed further in pre-university, establishing himself as an icon in sports, cultural and activism. மிகப்பெரிய படிப்பாள், ஒரேஷியஸ் ரீடர், நிறைய இலக்கியம் மட்டுமல்ல, அரசியல், பொருளாதாரம், தத்துவம் அவ்வளவும் படித்தவர். என்னை போன்றவர்களை எல்லாம் ஊக்குவிப்பார். வாழ்கா முதல் கங்கை படிச்சிருக்கியா, ராகுல சாங்கரித்தியம், இப்படிலாம் பெயர்களை சொல்லி படின்னு என்னை எல்லாம் ஊக்குவித்தவர். அவர் படிச்சுட்டு அதனுடைய சாராம்சத்தை சொல்லுவார். தன்னை ஒரு ஊனமுற்றவராக அவர் எண்ணியதில்லை. எல்லா விளையாட்டுகளிலும் ஈடுபடுவார், எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்வார். அப்படிப்பட்டவர். Meanwhile, his humane side was deeply troubled by the social inequality in his society. After completing pre-university, he plunged into serving the less privileged. அவர் ஒரு சமூக சமத்துவ நீதிக்காக போராடிய ஒரு போராளி. மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் உழைக்காமல் தலித் மக்களுக்காக, திருநங்கைகளுக்காக, மலைவாழ் மக்களுக்காக பலதரப்பட்ட
புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர் ஐயா ஜி சிதம்பரநாதன் அவர்கள். ரயில்வே ஸ்டேஷனில் எங்களை இவ்வளோலாம் கண்ட்ரோலாக பேசுகிறாங்க, எங்களுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இல்லாமல் நாங்கள் இருக்கோம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி நான் கேட்டேன். இப்போது உனக்கு மட்டும்தான் வேணுமா? ஆமாம், லேடிஸ்க்கு மட்டும்தான் எனக்கு வேணும், ஜென்ஸு கூட எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி சொன்னேன். இப்போ தலைவர் சொன்னாங்க, அப்படி சொல்லக்கூடாது, எல்லாருக்கும் வேணும், மாற்றுத்திறனாளி எல்லோருக்கும் வேணும் அப்படின்னு கேட்கணும்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிலையிலையும் நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு அவரை பார்த்த பிறகு தான் வந்துச்சு. தமிழ்நாடு மாற்றுத்திறனாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு முதல்ல பார்த்தீங்கன்னா கை கால் முடியாதவங்களுக்கு மட்டும்தான் சேவையாற்றிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் நான் ஒரு பார்வையற்ற பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் ஒரு பார்வையற்றோரோட அசோசியேஷனில் அவங்க போய் பணிக்கு சேர்த்துமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எதிர்ப்புகளை மீறி என்னை வந்து ஒரு சேவையாற்றுவதற்கு ஒரு வழிகாட்டினதே ஐயாவோட இதுதான். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். அதுவும் மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னை அர்ப்பணித்த ஜி சிதம்பரநாதன் அவர்கள் வள்ளலை விட பெரிய கடவுளாகலாம். நான் அப்படிதான் நினைக்கிறேன். A childhood romance culminated in marriage with Dhanam, a remarkable girl who overcame opposition from her own parents to come into his life. சிதம்பரநாதனே எனக்கு என்னுடைய 22வது வயதிலிருந்து நல்லா தெரியும். அவர் என்னுடன் பணியாற்றிய ராமச்சந்திரன் அவர்களுடைய சகோதரி தனம் அவர்களே திருமணம் செய்து கொண்டார். நான் ராமச்சந்திரன், திரு சிதம்பரநாதன் எனக்கு அத்தை பையன், என் மனைவியின் தம்பி, என் தங்கையின் கணவர். சிதம்பரநாதனை சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் சகோதரியை சொல்லணும். அவரை திருமணம் பண்ணும்போது நான் கேட்குறேன் என்னுடைய சகோதரிகிட்ட, அவர் இது மாற்றுத்திறனாளியில் இருக்காரே, நீ எப்படி அவரை கல்யாணம் பண்ண போகிற என்னன்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் திருமணம் பண்ணலைன்னா யாருப்பா அவரை திருமணம் பண்ணுவா? அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது, அவர் வெளி உலகத்துக்கு கொண்டு வர்றதுன்னா என்னால் தான் முடியும். அந்த ஒரே காரணத்துக்காக நான் அவனை கண்டிப்பாக திருமணம் பண்ணி, அவர் யார், எப்படிப்பட்டவர், என்ன திறமை உள்ளவர், எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டு வரேன்னா நான் அவருக்கு ஒரு பக்கபலமாக இருக்குன்னு சொல்லி, ஒரு ஆணுடைய முன்னேற்றத்துக்கும் புகழுக்கும் பேருக்கும் ஒரு பெண் இருக்கணும் இருந்தா அப்படிங்கிற மாதிரி உதாரணத்துக்கு என்னுடைய சகோதரி தான். படிக்கிற பொழுதே எனக்கு இவரை தெரியும். உறவினராக இருந்தால் கூட இவர் அழகாக பாடுவார். எங்கள் ஊர் திருவிழாவில், கோயிலில் திருவிழா நடக்கும்போது மைக்கில் பாடுவாங்க, நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு நிறையா ஃபேன்ஸ் உண்டு. அப்போ ஒரு தடவை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் இவங்க சொன்னாங்க, நான் ஒரு நல்ல கவிஞனாக வருவேன், எங்கள் தாத்தா நல்ல கவிஞன்னு என் பேர பிள்ளைங்கள்லாம் சொல்லணும், எங்கள் தாத்தா நல்ல பாட்டு பாடுவாங்கன்னு சொல்லணும் என் பேர பிள்ளைங்கள்லாம் அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ நான் அதை கேட்டேன், இப்படி பேர பிள்ளைங்கள் அப்படிங்கிற அளவுக்கு எப்படி நினச்சி பார்க்க முடியுது, இவருக்கும் நடக்கவே முடியாது அப்படின்னு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு சரி நம்மளே மேரேஜ் பண்ணிப்போன்னு அப்போவே நான் முடிவு பண்ணேன். நான் வெந்ததை தின்று விதி வந்தால் சாகிற கூட்டத்தில் ஒருத்தியாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன். அதுக்காகத்தான் நான் இவரை மேரேஜ் பண்ணேன். என்னுடைய குடும்பத்தாரே, எங்கள் பெற்றோர எல்லாரும் இந்த திருமணத்திற்கு சம்மதிக்கலைன்னா கூட இதை பண்ணிடணுங்கிற முடிவோடு அவங்கள எதிர்த்து தான் பண்ணினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கை, சமுதாயம் எல்லாமே என்னன்னு தெரியும். Together, they fought for the rights of agricultural laborers, differently abled, fishermen, scavengers, students, etc. அந்த மீன் பிடிக்கிறத அந்த மீனவ முதலாளிகள் அவங்க சொல்கிறதா விலை, அவங்க கொடுக்குறது தான் வாங்கிக்கிறோம். கொத்தடிமை முறையிலே அவர்களுடைய வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையிலே தோழர் ஆரச்சிநாதன் தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்கள். சங்கெல்லாம் எடுத்தோம்னா அவங்க சொல்கிறதா விலை, தேவைக்கான கொடுக்க மாட்டாங்க மீனவர்கள். அப்படிலாம் போராட்டம் நடக்கிற போது அந்த சிதம்பரநாதன் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்குவது ஆரச்சிநாதன், உறுதுணையாக இருப்பது சிதம்பரநாதன். அவர் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த போராட்டம் செய்து அவர்களுக்கு வேண்டிய வெற்றிகளை பெற்று தந்தோம். சித்தூர் போன்ற கிராமங்களில் நில வெளியேற்றத்தை எதிர்த்து நடந்த இயக்கங்களில் கலந்து கொண்டார். அதுபோக இந்த மாவட்டம் சகல துறைகளிலும் பொருளாதார சமூக நீதிக்கான தளங்களில் பின்தங்கி இருக்கிறது. வேலையில்லாமல் இருப்பதால் ஜாதி கலவரங்களில் இளைஞர்கள் ஈடுபடுகிறார்கள். அவற்றை போக்குவதற்கு இந்த மாவட்டத்தை
பிற்பட்ட பகுதியாக அறிவித்து அதற்கு பிரத்யேக சலுகைகள் செய்ய வேண்டும் என்று நடந்த போராட்டங்களில் பங்கு பெற்றார். அதன் விளைவாகத்தான் ஐயப்பன் மில் இன்னும் சில சிறு சிறு தொழிற்சாலைகள் இங்கு வந்தது. அவியல் டேங்க் என்று சொல்வார்கள். அதாவது அரிசி ஆலையில் நெல்லை அவிழ்த்து விட்டு இந்த நீர் ஊற்று அந்த நிலத்தில் விழுகும். அதை போய் வந்து அந்த தொழிலாளர்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை சுத்தம் செய்வார்கள். அந்த தொழிலாளர்கள் கையில் பார்த்தா அவ்வளவு இரத்தமும் சதையுமாக இருக்கும். அந்த தொழிலாளர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்படலை என்பதற்காக அங்கே இருக்கின்ற குருவிக்காரத்தர், இப்பொழுது இந்திரா நகர் என்று சொல்வார்கள், அங்கே போய் இரவுபகலாக அந்த தொழிலாளர்களை கட்டி அணைத்து வேலை செய்தார். அதே மாதிரி பொது சுகாதார தொழிலாளர்கள், முனிசிபல் தொழிலாளர்கள், இவர்கள் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் என்னை கூட்டிக் கொண்டு செல்வார்கள். அங்கே நடக்கிற சம்பாஷணையை பார்த்தால் இந்த லோகத்தில் இப்படிப்பட்ட தொழிலாளர்கள், இவ்வளோ கஷ்டப்படுற தொழிலாளர்கள் இப்படிலாம் இருக்காங்கன்னா அதெல்லாம் தன்னுடைய ஊனமுற்ற கால்களை வைத்து அவர்களுக்கு ஆறுதலும் அவர்களுக்கு கூலி உயர்வும் வாங்கி கொடுத்தார். ரிக்ஷா தொழிலாளி, குதிரவண்டி தொழிலாளி, ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டுக்கு சம்பந்தப்பட்ட அந்த கடைகளில் ஊழியம் செய்கிற தொழிலாளர்கள் அவர்களுக்காக தொடர்ந்து போராடினார். As a charismatic and vibrant leader, Chidambaranathan breathes a new life into their broken spirit and awakened them to their own strengths and abilities. But this didn't go well with the oppressors, many of them his own close relatives and neighbors. In 1981, a devastating communal violence engulfed their peaceful neighborhood. A mindless hatred was unleashed that threatened the lives of many Dalit families. Preempting the evil designs of these hate mongers, Chidambaranathan sheltered many families at the telephone office where his wife Dhanam worked and in his own house. This earned him the wrath of his own community people. With unshakable determination and courage, he took these families to safety, paying a heavy price with a personal loss. 1980 நினைக்கிறேன். அப்போ ராமநாதபுரத்தில் ஒரு பெரிய ஜாதி கலவரம் நடக்குது. அது சமாதானமாக பேசுறதுக்கு யாரும் முன் போகலை, முன் போக மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா எல்லாருமே உயிர், நம்ம போனால் அந்த ஊரில் போய் பேசினா நம்மளை கொன்றுவாங்களோ கொலை பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பெரிய பயம் இருந்துச்சு. ஆனால் இவரும் என்னுடைய சகோதரியும் தன்னந்தனியாக அந்த கிராமத்துக்கு சென்று அங்கே உள்ள மக்களை சந்தித்து என்ன பிரச்சனை, என்னக்கா நடந்தது, இது வேண்டாம், எல்லாரும் உறவு முறையோடு இருக்கிறோம், எல்லாரும் கூடி வாழ்ந்து இருக்கிறோம், எல்லாருடைய பொருளும் அங்கே இருக்கிறது, அதனால் நீங்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு துணிஞ்சு வந்தார்கள் அந்த கிராமத்திலிருந்து. உயர்ஜாதி ஆட்களுக்கு இது பிடிக்கவில்லை. நீ எப்படி எங்களை கேட்காமல் அந்த ஊருக்கு போனாய், சமாதானம் பேசினாய் என்று அவர் மீது காட்டம் வைத்து உங்கள் வீட்டிலும் ஒரு கொலை விழுகும் அப்படி சொல்லிவிட்டு எங்கள் உறவுக்காரர் ஒருத்தர் அவருடைய தம்பியை அவனை சரி பண்ணி கொலை செய்து விட்டார். தாழ்த்தப்பட்ட மக்களுக்காண்டி அவன் கொடுத்த பாதுகாப்பு அந்த மக்களுக்கு நின்ற கேடயம் இருக்கனால மறக்க முடியாது நண்பர்களே. சிதம்பரத்தை பார்க்கறது கூட எங்களுக்கெல்லாம் ஒரு அச்சம். ஏன்னா எங்களை போட்டு கொண்டுருவாங்கன்னு நான் கண் கூட பார்க்குறோம். அதில் குறிப்பாக தபால் தந்தரிச்ச அந்த ஒரு தோழர் பேர் சித்திரவேர். அவர் குடும்பம் சிதம்பரம் குடும்பமும் அவர் ஒரு கட்சி தோழர், அவர் சித்திரவேல் சொல்கிறவர். அவர் கலப்பு திருமணம் பண்ணவர் தான். அந்த குடும்பத்தை குறி வைக்கிறாங்க. அப்போ அந்த குடும்பத்தை காப்பாற்றினதில் தோழர் சிதம்பரநாதனுடைய பங்களிப்பு, தனத்துடைய பங்களிப்பு இருக்க உயிரை துச்சமாக மதித்து பணமாக வச்சு தான் பண்ணாங்க. அந்த இனக்கலவரத்தில் அந்த ஆதிக்க சாதிக்காரர்களோடு எதிர்த்து போரிட்டு என்னை உயிருக்கு உயிராக பாதுகாத்த ஒரு பெருமை யாருக்குன்னு சொன்னால் சிதம்பரநாதனுக்கும் தனத்துக்கும் உண்மையிலே நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த குடும்பம் இங்கே இருந்தது. அந்த குடும்பத்தில் தாக்குதல்னு வர்ற சமயத்தில் அதை தடுத்து நிறுத்தி அவரை உடனடியாக அவரும் அதோடு சேர்ந்த பிள்ளைகளையும் கொண்டு போய் இந்தங்கிட்ட கூரியூர்னு ஒரு ஊர், அந்த ஊரில் கொண்டு போய் அவர் பத்திரமா இது பண்ணிட்டு வந்தோம். Realizing it was too risky to continue living there, his friends convinced him to move to Madurai along with his family. It is here that his social service took shape as a massive movement that spread all over the state, bringing freedom and dignity in the lives of the differently abled. He knew that knowledge is the only tool to empower the differently abled.
So he set up a free library called Bharati Kargil Library with over 4,000 books on literature, science, history, politics, general knowledge, etc. எனக்கு நிறைய ஆச்சரியங்கள் தான் முதல்ல இருந்துச்சு. அந்த ஆச்சரியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ நான் வெளிநாட்டிலேருந்து படிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும் பொழுது நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம போய் அங்கே என்ன படித்தோம் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் நம்ம பேச முடியாது ஒரு மருத்துவத்துறையில். ஆனால் ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் நிறைய படித்தவங்க, அதாவது ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்ட இருந்த அந்த அந்த உளவியல் ஆளுமை இவர்கிட்ட நான் பார்த்தது வந்து நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது முதல்ல அதிர்ச்சி தான் எனக்கு. ஏன்னா ஈடிகோ சூப்பர் ஈகோன்னு சொல்லி நாங்கள் ஃப்ராய்டுடைய கான்செப்ட்ஸ்லாம் வந்து பேசுவோம், அதாவது உளவியலுடைய தந்தை. அதை பற்றி இவர் இவர் எப்படி இது படித்தார் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் வந்து, ஐயா நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க? நான் அப்படியே லைப்ரரியில் நான் நிறைய படிப்பேன், அப்போ வந்து அது நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்காரு. எம்பிஏயில் நம்ம படிக்கக்கூடிய டிரான்சாக்ஷன் அனாலிசிஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் பேசி இது எப்படி இவர் படித்தார் கேட்டால், நான் ஐயா கூட போயிட்டுருக்கும் பொழுது சில நேரம் பஸ்ஸில் நீங்கள் எங்கேருந்து இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கேட்டிருக்கேன். அப்போது அதாவது நான் கண்ணில் கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான்னு ஒரு தடவை சொல்லியிருக்கிறாரு. He also established separate wings for youth, students, women, etc. to address their specific needs. He founded organizations for the differently abled and enabled them to get free education, training in self-employment and helped them get suitable jobs. He set up an association to procure various crafts made by the differently abled and marketed them through trade fairs, exhibitions, etc., thus providing them a livelihood. நான் வந்து கன்சல்டன்சி கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணும்பொழுது கூட்டமைப்பினும் நீட் ட்ரஸ்ட்டும் இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாமை நடத்தணும். அந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து மாற்றுத்திறனாளிகள் தனியார் நிறுவனங்களில் படிக்க அமர்த்துறத ஒரு மையமாக வச்சு, ஏன்னா இன்றைக்கி அரசாணையில் 5% வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து தனியார் நிறுவனங்களில் கொடுக்கணுன்ற அதை வலியுறுத்தி தலைவர் வந்து இதையும் வந்து இன்றைக்கி வந்து அரசு வேலையில் தான் மாற்றுத்திறனாளிகள் வந்து அமர்த்தப்படலை, தனியார் நிறுவனங்களையாவது அவங்கள அமர்த்தணுன்ற அவருடைய தலைவருடைய அந்த ஆசையை வந்து நீட் ட்ரஸ்டோடு இணைஞ்சு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு முகாமை நடத்தணும். He succeeded in amalgamating several organizations from various districts and presented a formidable united front to represent the needs of the differently abled and campaign for their rights. In 1996, he organized a conference which brought over 5,000 differently able persons from all over the state and gave them a platform to voice their grievances. In 1997, he moved to Chennai, where his activities played a pivotal role at the government policy level decisions. பொதுவாக அரசாங்கத்தில் எந்த ஒரு தேவை வேண்டுமென்றாலும் 3-4 துறைகள் இணைந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதற்கு 3 துறைகளில் இருப்பவர்களையும் அனைத்து துறையில் இருப்பவர்களையும் ஒரே மேடையில் அமரச் செய்து அமைச்சர், உயர் IAS அலுவலர்கள், களப்பணியாளர்கள் அனைவரையும் மேடையில் அமர வைத்து மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கையை ஒவ்வொன்றாக வைத்து அந்தந்த துறையில் என்ன வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எந்தெந்த அரசாணைகள் பிறப்பிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முன்மாதிரி கூட்டமாக அதை அமைத்து பல வகையான அரசாணையும் பெற்றுத்தந்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்கிய ஒரு கூட்டத்தை அவர்கள் ஏற்பாடு செய்து நிகழ்த்தியும் காட்டினார்கள். தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய ஒரு வலுவான ஒரு பெரிய அமைப்பு ஏற்படுத்தி அமைப்பு மூலியமாக கிட்டத்தட்ட 9 கோரிக்கைகளை நிறைவேற்றி தமிழ்நாட்டு உள்ள மாற்று அனைவரும் வாழ்க்கையில் இன்புறுவதற்கு செய்துள்ளார். இந்த 9 கோரிக்கைகளும் அரசு ஆணைகளாக வெளிவந்துள்ளன. அந்த அரசாணையின் ஒரு பகுதியிலேயே தமிழக அரசின் முன்பகுதியிலேயே அதை குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த 9 அரசாணைகளிலும் சிதம்பரநாதன் ஐயா அவருடைய பேர் பொறிக்கப்பட்டுள்ளது. மிகவும் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாக இருக்குது. He united all the organizations working for the differently abled under one umbrella and was unanimously elected to lead this welfare body as its president. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக எந்த நேரமும் மாற்றுத்திறனாளிகளை பற்றியே சிந்திச்சிட்டு இருந்தவர். பொதுவாகவே அமைப்புகள் தொடங்கப்படும் போது பார்த்தீங்கன்னாக்கா பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு தனி அமைப்பு இருக்கும்.
அல்லது செவித்திறன் குறைந்தவர்களுக்காக தனியாக அமைப்புகள் இருக்கும். ஆனால் அந்த 7 பிரிவினரையும் ஒன்று சேர்க்கிறதுலையும் அவர்கள் ஒருங்கிணைக்கிறதுலையும் ஐயா அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றினார். தமிழகத்தினுடைய மாற்றுத்திறனாளி வரலாறு என்றைக்கு தொகுக்கப்பட்டாலும் அதனுடைய மூல வேராக ஆணி வேராக ஐயா சிதம்பரநாதன் அவருடைய பெயர்கள் தான் அறியப்படும். அது உண்மை. அது மட்டும் இல்லாமல் அந்த மாற்றுத்திறனாளிகளை எல்லா கோணத்திலையும் வளர்த்து எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் அவருக்கு உண்டு. கலை இலக்கியத்தில் திறமை உடையவங்களாக இருக்கிறாங்க, நல்லா பாடுறாங்க, அவங்கள ஊக்குவிக்கணும். நல்ல இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய தம்பிகள் இருந்தாங்கன்னா அவங்கள உருவாக்கணும். நல்ல சட்டத்தில் சிறந்தவங்களாக இருக்காங்க, அவங்கள உருவாக்கணும். மகளிர் இருக்கிறாங்க, அவங்கள உருவாக்கணும். நல்ல விளையாட்டுத்திறனோடு இருக்கக்கூடிய பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு தமிழக அளவில் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க, அரசு பணிகள் பெற்றிருக்கிறாங்கன்னா அதற்கு அடிப்படையாக மூல காரணமாக இருந்தவர் சிதம்பரநாதன் ஐயா தான். In 1998, he organized a massive rally of the differently abled and brought national focus to their needs and problems. Realizing the power of the media, he started a monthly journal called Nandini, which served as a platform for the differently abled to voice their views. He set up centers all over the state to provide training in computers, tailoring, etc., providing them a livelihood and a life. He also travels frequently all over the state, addressing the needs of the local people. He also presented their plights at national and international forums. நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் நம்முடைய மக்கள் அல்ல, இந்திய மக்கள் மட்டும் நம்முடைய மக்கள் அல்ல, உலகத்தில் வாழ்கின்ற மாற்றுத்திறனாளிகள் 7 கோடி பேரும் நம்முடைய மக்கள் தானப்பா. நம் அந்த நாட்டில் எப்படி வாழ்கிறார் என்றெல்லாம் பார்ப்பதற்காக விமானம் என்று நான் தெரியாதவனை கூட என்னை விமானம் ஏற்றி பார்த்தவர். என்னோடு நான் ஹாங்காங், கொரியா போன்ற நாடுகளுக்கெல்லாம், உலக நாடுகளுக்கெல்லாம் எங்களோடு அழைத்து சென்றவராச்சே. உலக நாடுகளுடைய அரங்கிலே எங்களுடைய தலைவனை பாராட்டினார்களே. உலகத்திலேயே எந்த மாற்றுத்திறனாளியும் திருமணம் செய்து வைக்க பார்க்க முடியாத ஒரு நிலையை இந்த தமிழ்நாடு மாற்றுத்திறனாளியின் கூட்டமைப்பு சிதம்பரநாதன் தலைமையிலே இன்னைக்கு பல மாற்றுத்திறனாளியை திருமணம் செய்து வைத்து அவருடைய வாரிசை உருவாக்கக்கூடிய நிலையை தமிழ்நாட்டில் மட்டும்தான் எடுத்துள்ளீர்கள் என்று என் தலைவனை இந்த கொரியாவிலே பாராட்டினார்களே. அது மிகையாகாது. ஒரு சோஷியல் ஒர்க் கமிட்டி, இந்த வெல்ஃபேர் போர்டு இதெல்லாம் இருக்கும்போது ஐயா முன் வைப்பாங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் கண்டுபிடிச்ச பொருட்கள் எல்லாம் நீங்கள் ஒரு சப்சிடி ரேட்டில் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது 1 லட்சம் ரூபாய் ஆகுது அது கண்டுபிடிப்புக்கே. நீங்கள் அதை குறைந்த செலவில் நீங்கள் உருவாக்கத்துக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கண்டுபிடிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா கொரியா ஐயா போனாங்க ஃபாரினுக்கு. அந்த மாதிரி கொரியா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் நீங்கள் போக முடியும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அவருடைய சன்னின்லா தான் பிரபாகரன் சார் தான் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கொரியன் பீப்புள்கிட்ட சொல்லி இதுலேருந்து ஒரு 7 மாற்றுத்திறனாளிகள் இங்கேருந்து போகிறதுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. அங்கே போய் நிறைய டெக்னாலஜி கொரியா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆக்சசபிலிட்டி. இன்னைக்கு இளைஞர் மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் அவங்களை திரும்பி பார்க்கணும். நீங்கள் அரசாங்கம் அவங்களை திரும்பி பார்க்கலைன்னா அவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு கொரியா பீப்புள் எப்படி உதாரணமாக அங்கே உள்ள வீல் சேர் ஆக்சசபிள் ரோடு எப்படி இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங்கே இங்கே ஒரு சீடியாக அவங்க அரசாங்கத்துக்கு போட்டு காமிச்சாங்க. அது மூலமாக நிறைய அரசாங்கம் அவங்களுக்கு நீட் பேஸ்டு இப்போ பார்த்தீங்க ஒரு நீ கேப் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலிலே போட முடியாது, அந்த காலை விட்டு உருகி ஓடுற மாதிரி இருக்குது. அது மாதிரி இல்லாமல் அவங்களோட அதாவது நத்திங் அபவுட் அஸ் வித்தவுட் அஸ் சொல்லுவாங்க. எங்களையும் இன்க்ளூட் பண்ணி எங்களையும் ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டியில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தவரும் ஐயா சிதம்பரநாதன் அவர்கள் தான். Though he never cared for any recognition, his tireless service could not go unrecognized. Awards and felicitations came searching for him. Chidambaranathan's life was full of challenges and struggles, but looking back, it all seems to be for a greater purpose. Though he lost his legs, he has helped thousands of differently abled stand up on their own feet. Unexpectedly, a brief illness has plucked him away from our world. But just like how he used his personal loss to work for the greater good of many, let us channel our personal loss of this great soul towards the fulfillment of his great vision of an equal world for all. அந்த நாற்காலி இனி சுழலாதான். இலக்கிய தலைவர்களை மட்டுமே கண்டிருந்த எனது நெஞ்சை முதலில் சக்கர நாற்காலியிலிருந்து கலக்கிய தலைவன் சிதம்பரநாதன். அவனது கூர்த்த விழிகளை சந்தித்தேன்,
9 ஆண்டுகள் முன்பான ஒரு டிசம்பர் 3 சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் நாளில் சூம்பியிருந்த அவனது பாதங்களை தேடியும் அவனது மறுப்பை புறம் தள்ளியும் வணங்க முயன்று கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகளின் அன்பின் செறிவில் அறிந்து வியந்தேன் அவனது தன்னலம் கருதாத தனிப்பெரும் பணியை. மா திரைப்படம் 6 மாத காலம் அருகில் இருக்க வைத்து அவனது ஆளுமையை அழுத்தமாய் உணர வைத்தது பின்னாட்களில். மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவியல் அமைப்பு, விளையாட்டு அமைப்பு, கலை இலக்கிய அமைப்பு, சட்ட அமைப்பு, மகளிர் அமைப்பு என அவனின் கனவு ஆரங்கள் உருவாக்கிய நீள் வட்டங்களின் நிகழ்வு பரப்புகள் மிகுதியிலும் மிகுதி. அலுவலகத்தில் தனிப்பட்ட முறையில் நான் வஞ்சிக்கப்பட்ட போது அஞ்சுதலையும் கெஞ்சுதலையும் ஒதுக்கி என்னை உயர்நீதிமன்றம் நோக்கி வழி நடத்திய புரட்சியாளன் அவன். மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக வாதாடும் தனது மருமகன் பிரபாகரன் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கான கலை இலக்கிய அமைப்புக்கு என்னை பொறுப்பாளியாக்கிய அவனின் நம்பிக்கையை என்ன செய்யப் போகிறேன் நான்? காலத்தின் மர்ம கணக்குகளிடையே தெளிவும் இல்லை, தெரியவும் இல்லை.